ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லயா. குட் மார்னிங். எவ்ரிடே நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல ஒவ்வொரு ஸ்டார் கிட்ட பேசுவோம். அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி, அவங்களோட கரியரை பத்தி, அவங்களோட சக்சஸ் பத்தி, அவங்களோட கிரிட்டிக்ஸ் பத்தி, எல்லாத்தையும் பத்தியுமே எதையும் விடாம எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கேட்டுருவோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேண்ட் டூர்ல போறாங்க அப்படின்னாலே ஒரு டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். செப்பரேட்டா குரூப்பா அவ்வளவு பேர் இருப்பாங்க. வயசு வித்தியாசமே பார்க்காம they have so many fans. சோ அவங்க ஷோ வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி டிக்கெட்ஸ் எங்க கிட்ட வந்து டிக்கெட்ஸ் கிடைக்குமா, பாசஸ் கிடைக்குமா, ட்ரை பண்ண அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தாய்க்குடம் பிரிட்ஜோட ஃபவுண்டர் கோவிந்த் மேனன். தாய்க்குடம் பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டன் an amazing job. உங்க டூர்ஸ்ல இருக்கட்டும், உங்க மியூசிக்ல இருக்கட்டும், ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஒரு பர்டிகுலர் ஜானர்னு இல்லாம எல்லாமே எதை எடுத்தாலும் மெலடி இருக்கு, ஹிப்ஹாப் இருக்கு, எல்லாமே just have everything, probably contemporary சொல்லலாம், எல்லாமே இருக்கு. So how did தாய்க்குடம் பிரிட்ஜ் first of all start? Like நீங்க தான் ஃபவுண்டர். சின்ன வயசுல இருந்தே I want to start a band அந்த மாதிரி வச்சிருந்தீங்க, it just happened? பேண்ட் ஐடியாவே இல்ல எனக்கு. ஆக்சுவலா மை கசின் சித்தார்த் வாஸ் ட்ரைங் டு பி a singer. சோ அந்த டைம்ல சென்னையில இருந்தேன் நான். அந்த டைம்ல அப்ப அந்த டைம்ல கேரளாவுல கப்பா டிவின்னு சொல்லி சேனல் இருக்கு, அதுல மியூசிக் மோஜோ ஷோ ஜஸ்ட் ஸ்டார்டட். சோ என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த ஷோட டைரக்டர். அப்போ நான் நினைச்சேன் ஒரே ஒரு பாட்டு பண்ணலாம், இவனுக்கு சித்தார்த்த வச்சு மட்டும் பண்ணலாம்னு நினைச்சேன். சோ தே செட் தே நீட் 12 songs ஃபார் an episode. வேண்டாம், செட் ஆகுது 12 songs. அந்த டைம்ல நான் கீபோர்ட் ப்ரோக்ராமிங் நிறைய பண்ணிருந்தேன், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு அந்த டைம்ல இருந்தேன். அப்ப நான் பிஸியா இருந்தது. அப்ப நான் சொன்னேன் வேண்டாம், செட் ஆகாது. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் ஓகே, எப்படினாலும் ஒரு பிரேக் தேவை. ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி ஒரு 1 episode பண்ணேன், ஜஸ்ட் 1 day. தட் வாஸ் பிளான். அதுக்கப்புறம் எல்லாருமே பேக் டு நார்மல் லைஃப். யூடியூப்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஷேர்ஸ் எல்லாம், ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்தது. ஆன்லைன் லைவ் ஷோ இப்போ வரீங்க, ஃபர்ஸ்ட் லைவ் ஷோ. அப்பதான் சீரியஸா போகுது அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா ஆடியன்ஸ் தான் இந்த பேண்ட் கிரியேட் பண்ண பேசிக்கலி. சூப்பர். இப்போ உங்க பேண்ட்ல வந்து இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்திருக்கீங்க. இப்போ இங்க இருந்து பிரெட், அங்க இருந்து சீஸ், இங்க இருந்து பட்டர், அந்த மாதிரி. சோ எப்படி பிக் பண்ணீங்க? மியூச்சுவல் கான்டாக்ட்ஸ் வழியா இவர் தெரியும் அவர் தெரியும் அந்த மாதிரியா? இட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 of them என்னோட சென்னையில கிளாஸ்மேட் சவுண்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்ல. அதுக்கப்புறம் என்னோட அப்பா, என்னோட கசின், பிலிம் இண்டஸ்ட்ரியில கூட ஒர்க் பண்ணிருந்த கொலீக்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். சோ தாய்க்குடம் பிரிட்ஜுக்கு முன்னாடியே நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க. How did that happen? இங்க சவுண்ட் இன்ஜினியரிங் இங்க தான் பண்ணேன். அதுக்கு முடிக்கல பண்ணீங்க. சரி, அப்படியே 4 months. அதுக்கப்புறம் டிராப். அதுக்கப்புறம் நான் மியூசிக் டைரக்டர்ஸோட அசிஸ்டண்டா ஸ்டார்ட் பண்ணேன். அவுசேபச்சன் சொல்லி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கேரளாவில். சோ அதுக்கப்புறம் நிறைய கீபோர்ட் ப்ரோக்ராமர், பேசிக்கலி ஐ அரேஞ்ச் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஃபார் சாங்ஸ் ஃபார் மியூசிக் டைரக்டர்ஸ். சோ அந்த டைம்ல நிறைய பிஸியா இருந்தேன். I almost worked with almost all the music directors from Kerala, and Raghu Dixit, Amit Trivedi, and many music directors. I was busy that time. And the time la correct என்னோட first film and தாய்க்குடம் பிரிட்ஜ் ரெண்டுமே சேம் டேட்ல வந்தது. ஓகே, வெரி நைஸ். இப்போ உங்க சாங் ஃபிஷ் ராக் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட். அதாவது திடீர்னு வந்து அந்த சாங் குதிச்சுது, அப்படியே சடன்லி எல்லாரோட ஃபேவரட். சோ எப்படி அந்த சாங் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அப்படி ஏதாவது பண்ணீங்களா, இல்ல சும்மா ஜாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே நடந்துருச்சு அந்த மாதிரியா? I didn't jam on that song because it was a 12th song, last song. அப்போ 11 song finish பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினலா ஒரு பாட்டு பண்ணலாம். Anyway it was just one time experience, so I thought just one song மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். அப்ப அந்த டைம்ல எனக்கு பேசிக்கா எனக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது. நான் நிறைய ஃபிஷ் சாப்பிடுவோம், நிறைய. அப்ப இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன யூ ஹேவ் டு ஸ்டாப் ஈட்டிங் ஃபிஷ் ஃப்ரைஸ். சோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த பாட்டு எல்லாரும் பிடிச்சு சொன்னீங்க, கடுப்புல ஐயோ இது பண்ணுங்க சொல்லி இப்படி எழுதியாவது நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். இப்ப நீங்க டூர்ஸ் எல்லாம் போகும்போது யூஸ்வலி ஹவுஸ்ஃபுல் தான் எல்லாமே. சோ எல்லாரும் உங்களோட ஆர்டன் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா நீங்க பாடுறப்ப அவங்களும் சேர்ந்தவங்க எல்லாரையும் பாடும்போது கண்டிப்பா ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும்ல. ஏன்னா உங்களோட கிரியேஷன் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தாதான் சேர்ந்து பாடவே செய்வாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Live shows is completely different from the film industry definitely thing. If you ask me, I choose independent music over anything in the life because adu vera oru adrenaline, vera oru kind of pleasure, and it's a energy give and take policy. Na oru energy anga produce பண்ணும்போது அங்க ஆடியன்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. அது நமக்கு அந்த ரிசல்ட் அப்பவே தெரியும். இப்ப படம் சாங் பண்ணா சாங் பண்ணி ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் இல்லைன்னா மெசேஜ் அந்த மாதிரி தான் தெரியும். இந்த பாட்டு நான் பாடின இப்ப ஃபிஷ் ராக் வந்து லைவ்ல பாடினா அவருக்கு பிடிக்குமா பிடிக்கல, அந்த டைம்ல அந்த செகண்ட்ல இன்ஸ்டன்ட்ல நமக்கு தெரியும் இது ஒர்க் ஆகுதா இல்லையா. இட்ஸ் ஆல் அபவுட் த
vibe. அந்த ஸ்டேஜ்ல வேற மாதிரி. Usually I don't talk much. I am kind of afraid of people. I don't go out. But ஸ்டேஜ்ல எனக்கு அது தெரியல, அது வேற வைப், வேற மாதிரி, எல்லா இதுவும் வேற மாதிரி வரும். அந்த மாதிரி இட்ஸ் a different zone. That's very nice. இப்போ ஃபீல்ட் பேஸ்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க and டெக்னிக்கல் பேஸ்ட் மியூசிஷியன்ஸும் இருக்காங்க. So not at all technical. So okay, so நீங்க கம்ப்ளீட்லி ஃபீல் பேஸ்ட். அப்போ எப்படி நீங்க மியூசிக் கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்ல நீங்க கிட்டார் எடுத்துட்டு this is the feel guys chords let us go come on அந்த மாதிரி? Yeah, definitely about emotions. எனக்கு கரெக்ட்டா எனக்கு இப்போ நோட்டேஷன்ஸ் தெரியாது, கோட்ஸ் நேம்ஸ் தெரியாது, கீபோர்ட் ப்ளே பண்ண தெரியும், நான் நோட்ஸ் தெரியாது. அப்போ இட்ஸ் டெஃபினெட்லி derived from emotions. அது கரெக்டான வைப்ல அந்த அந்த ஃப்ரீக்வன்சில தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் they know that எனக்கு என்ன வேணும், இல்லனா அதுக்கு தைக்குடம் பிரிட்ஜ் எந்த ஒரு இதுல இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். It's a genreless band but still we have our own genre. Okay. It's a genreless, it's a genre actually. So we know the kind of thing. So நம்மளோட instruments, guitarist or piano or vocalist எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு தீம் ஃபர்ஸ்ட்ல செட் பண்ணுவோம் ஒரு பார்ட் பண்ணும்போது. அந்த தீமோட இப்போ just like a film ஒரு தீம் செட் பண்ணி அந்த தீம்ல எவ்வளவு ட்ரூவா இருக்கணுமோ அந்த மாதிரி இமோஷன்ஸ் எந்த நோட்ஸ்ல வரும் அந்த நோட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ணி. ஓகே, இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருந்துட்டு ஒரு படத்துல வந்து வொர்க் பண்ணும்போது நிறைய டிஃபரன்சஸ் பாத்திருப்பீங்க நீங்க. ஏன்னா டைரக்டருக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி சாங்ல இந்த மாதிரி ஃபீல் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன், சோ இந்த மாதிரி டிஃபரெண்டா தான் நல்லா இருக்கும் அப்படி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ என்ன டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபிலிம் மியூசிக் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஃபிலிம் மியூசிக்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் அவரோட ஏஜ், படத்தோட சிச்சுவேஷன், எவ்வளவு லெங்த் வேணும், எல்லாமே டிஃபரெண்ட். ஐ ஹேவ் டு ஃபினிஷ் தி சாங் பிஃபோர் 4 minutes, பல்லவி சரணம் அதெல்லாமே இருக்கும். It's a complete formula film music. We can break it but we cannot அந்த Pink Floyd பண்ண மாதிரி 28 minutes songs எல்லாம் பண்ண முடியாது. So that is different. That's a different world altogether. So film music is another song. அந்த படத்தோட கதையோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. அது ஒரு ட்ரைனிங் வேணும் அதுக்காக. பேசிக்கலா it won't help if you just know the music. You need to know about films to do film music. That's very right. இந்த மாதிரி உங்களை பாராட்டி கமல் சார் உங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரபலங்களோட ட்வீட்ஸ்க்கு பயங்கரமா ஹைப் இருக்கும். அதுல கமல் சார் அண்ட் ரஹ்மான் சாரும் ஒண்ணு. ஏன் நான் இவங்களை குறிப்பிட சொல்றேன்னா, உங்க நவரசம் சாங்க பத்தி பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கமல் சார் ஈஸியா பிராங்கா இதுதான் மேட்டர் அப்படின்னு டைரக்டரா கன்வே பண்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். சோ இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் கிடைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இட்ஸ் பயங்கரமான விஷயம். ஆக்சுவலா சினிமா இண்டஸ்ட்ரி வாஸ் கம்ப்ளீட்லி அனவேர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட். நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமா சாங்ஸ் தவிர இன்னொரு இண்டஸ்ட்ரி இருக்கான்னு கூட தெரியல. இப்போ கேரளாவில நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கு. நம்ம தைக்குறதுக்கு முன்னாடி அவியல் 1380 சொல்றது 1970s இருந்தே இருக்கு. யாருக்குமே தெரியல. அவுட் சைட் இந்தியா they are famous but we are not famous in India. So that is our own fault. இப்போ வந்து ஒரு 4-5 years இப்போ நிறைய லைவ் ஷோஸ் நடக்குது. இப்போ நிறைய ஈவென்ட்ஸ் அண்ட் FBA நிறைய சப்போர்ட் பண்ணுது. இப்போ யூடியூப் அண்ட் FMs and everything. இப்போ கமல் சார் ஷேர் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ ஷேர் பண்ண வந்து இட்ஸ் a very big thing because he is a very international artist. So அவர் வந்து நம்ம பாட்டு ஷேர் பண்ண வந்து இட்ஸ் நாட் a film music. அதுல ஸ்டார்ஸ் யாருமே இல்ல. இப்போ அந்த வீடியோ பாக்குறதுக்கு மக்களுக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷன் எதுவும் இல்ல. they don't know Tiger Bridge, they don't know the Navarasam, what is happening, nothing. So அவரு வந்து ஷேர் பண்ணது it's a big thing. It's a பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் actually. டெஃபினட்டா. இப்போ பேசும்போது இமோஷன்ஸ்க்கு தான் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. நவரசம் அப்படின்ற சாங்கோட ஃபீல விஷுவல்லே நீங்க காமிச்சிட்டீங்க. அதாவது மீனிங் ஆஃப் தி லிரிக்ஸ் புரியலனா கூட அந்த சாங்க பக்காவா புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி. சோ இந்த தீமை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த நவரசம் ஆல்பம் இட் வாஸ் a 9 songs ஆல்பம். அதுல லாஸ்ட் சாங் தான் நவரசம். ஆக்சுவலி ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு இமோஷன்ல இருந்தது. இந்த லாஸ்ட் சாங் நவரசம் I wanted it to be a Kathakali kind of a song because my brother was a Kathakali artist. Like 9 years Kathakali kathirunnu. I understand Kathakali pretty much. Kathakali na basically oru 6 or 7 hours of act. Adu 12 o'clock la irundhu 7 o'clock varaikum da actually correct ana vena avlo irukum. Ana ipo vandu capsule 1 hour max half an hour la pandranga. People who don't have time, like ellarume busy ah irukkinga. So it's more like oru padathoda climax mattum play pannadhu mari irukum. The highlights, it's actually killing the artist. So I've seen my friends or my brothers, gurus and all struggling in this era because we don't want Kathakali. We don't have time to watch Kathakali. We just need films or we don't want our traditional things. It's not just about tradition. It's Kathakali na it's a brilliant art form because it's not just dance, music irukku, acting irukku, dance irukku, story irukku, adula
மேக்கப் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுல ஆர்ட் இருக்கு. இட்ஸ் a brilliant art form. அது நம்ம வந்து இப்போ ஃபாரினர்ஸ் தான் மட்டும்தான் வந்து பாக்குறீங்க, நம்ம எல்லாம் அதுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டோம். So I wanted to show this in the music video for a very long time. So I used this as a opportunity and I hope it worked well. இட் டெஃபினெட்லி ஒர்க்ட் அவுட். பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்து. ரொம்ப சில சாங்ஸ் எல்லாம் மெட்லிலேயே நீங்க பண்ணிருக்கீங்க, ஒரு தமிழ் சாங் ஒரு மலையாளம் சாங் அந்த மாதிரி. சோ ஆக்சுவலா அந்த சாங் வேற ஸ்பீட்ல வேற ஃபீல் இருக்கும். சோ இந்த செலக்ஷன், இது எப்படி எடுக்கிறோம், இது எப்படி மாத்துறோம் அப்படின்னு எப்படி சூஸ் பண்றீங்க? அகைன் இமோஷனல் மட்டும் தான் நான் பார்க்குவேன். இப்ப இளையராஜா 1000 பண்ணும்போது ஐ வாண்டட் ராஜராஜ சோழன் அண்ட் ஹேராம் சாங். பட் அந்த ஸ்டார்டிங் எப்படி வேணும்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல நான் பாலாஜினோட கால் டியூன் புன்னகமேனன் தீம் தான் இருந்தேன். அப்ப அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அப்ப நினைச்சேன் அது ஆக்சுவலா அந்த கோர் மெலடி வந்து இட்ஸ் வெரி இமோஷனல். ஸ்லோவா பாடினா ரொம்ப இமோஷனலா இருக்கும், பேத்தஸ் மாதிரி இருக்கும். சோ எல்லா பாட்டுக்கும் இன்னொரு சைடு இருக்கும், அந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா யூ கெட் an emotional side of the song. சூப்பர், தேங்க் யூ. உங்க ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. 5 பேர்ல 2 பேராவது கண்டிப்பா தாய்குடம் பிரிட்ஜ் ஃபேன்ஸா தான் இருக்காங்க. உங்க ஷோ வந்துருச்சுன்னா நாங்க இங்க ஒர்க் பண்றோம்னோ இல்லையோ எனக்கு கால் வந்துடும், டிக்கெட்ஸ் கிடைக்குமா, எப்படியா ட்ரை பண்ண, பாசஸ்க்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு கிரேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனால் உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? We are a 60-member band. We all are full-time musicians and we left all our jobs. I left Chennai for Thaikudam Bridge, all because of the listeners. It's more like 16 families are run by the listeners. We don't have any other activities or any other income. இது ஒரு பெரிய விஷயம். It's independent artist இந்த மாதிரி ஒரு full time musician ஆவது வந்து ரொம்ப it's very hard. It's really hard. I don't know if you can imagine, because we don't know anything else. We can't do anything else. It's a big risk. It's a big risk. It's big risk for life. So அது வந்து இந்த ஆடியன்ஸ்னால மட்டும்தான் this is possible. So keep supporting us and keep supporting good music. It's not as keep supporting the music. So that's about. Thank you so much. இன்னைக்கு எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.